விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள் 2026 புதன்கிழமை சித்திரை மாதம் 16ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, முக்கியமாக நல்ல நேரம் எது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்றைய சூரியோதயம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு ராசி பலன். ஸ்ரீரங்கத்திலிருந்து நான் தரக்கூடிய ஒரு ராசி பலன். இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப் உங்களுக்காக ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும், எப்படி, என்ன, அதனுடைய விவரங்கள் என்ன, அதற்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். அது முழு ஒரு பயனுள்ள ஒரு ஆப்பாக இருக்கும். என்னுடைய ராசி பலன் பிரத்யேகமாக அதில் வரும். அதில் வரும்பொழுது இந்த யூடியூப்பில் வர்றதுங்கிறது இருக்காது. அது ரொம்ப தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதற்கான நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் உண்டு. அதை கண்டிப்பாக நம்ம நேயர்கள் நிச்சயம் பயன்படுத்திக்கங்க. என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, என்னுடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு, நான் பண்ணக்கூடிய பூஜைகள் இதிலெல்லாம் அதில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது அதுலேயே இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் தக்க வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த மாதத்தினுடைய அப்டேட்ஸ், மாத பலன் எல்லாமும் அந்த ஆப்லேயே எக்ஸ்க்ளூசிவாக எனக்குன்னு தனியாக ஒரு சேனலில் வரப்போகுது. அது உங்களுக்கும் பயன் தரும், எனக்கும் அது பிரத்யேகமாக ஒரு நல்ல ஒரு மேடையை, ஒரு நல்ல ஒரு ஜங்ஷன் அப்படியா அந்த இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப் இருக்குங்கிறத சொல்ல முடியும். சீக்கிரமாக அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்கிற வார்த்தை தான் அடுத்து என்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை நாள் முழுதும் அவர் தரப்போகிறார். இன்றைய திதி திரியோதசி திதி இரவு 9 மணி 1 நிமிடங்கள் வரைக்கும். அதற்கப்புறம் மேல் சதுர்த்தசி திதிங்கிறது வந்துடுது. மரணயோகமும் சித்த யோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள் கலந்தே இருக்குது. சதயம் பூரட்டாதிங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும் குளிகை இருக்கு. சூலம் கொண்ட திசையாக வடக்கு. இன்னைக்கு மகாலட்சுமியோட பிரார்த்தனைகள் செய்கிறதும், மகாலட்சுமி மீது ஆதிசங்கரர் பாடின கனகதாரை ஸ்துதிங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கிறதும், விஷ்ணு பத்தினியுடைய ஆலயங்கள் வீட்டு அருகாமையில் இருந்தது. தாயார் சன்னதின்னு சொல்லுவாங்க, அம்பாள் சன்னதின்னு சொல்லுவாங்க. அந்த தாயார் சன்னதியிலையோ அம்பாள் சன்னதியிலையோ துளசி, உலர் திராட்சை, பழங்கள் இதெல்லாம் சமர்ப்பணம் செய்துட்டு அதன் பிறகு இன்றைய நாளை சதய நட்சத்திரத்தில் இருப்பவர்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களும் செய்தார்கள் அப்படின்னா இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். மேலும் ஏனைய ராசி நேயர்களும் இந்த பரிகாரத்தை செய்கிறது கண்டிப்பாக இன்றைக்கி நாள் சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கான அமைப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இப்படி சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்தில் இன்றைக்கி நாள் முழுதும் சஞ்சாரம் பண்ண போகிறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், எப்பவும் போல் மேஷராசி நேயர்கள்ட்டே ஆரம்பிப்போம். மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பணத்தடுமாற்றம், மன தடுமாற்றம், போகலாமா வேணாமா, வந்தால் போவோமா போனால் வருவோமா, பஸ்ஸை ஏறலாமா பஸ்ஸுலேருந்து இறங்கலாமா, சொல்லிட்டாங்களே கூப்பிட்ருக்காங்களே அடி எடுத்து வைக்கலாமா வேணாமா, இந்த கோவிலெலாம் பார்த்தா வேற கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, நமக்கோ கூட்டம்னா அலர்ஜி, இந்த விஐபி தரிசனம் ஸ்பெஷல் தரிசனம்லாம் கிடைக்குமா கிடைக்காதா, இன்றைக்கி நாள் ஸ்பெஷல் மீல்ஸ் உண்டா இல்லை ஆர்டினரி மீல்ஸ் தானா, கார்த்தி சார் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு இந்த மன தடுமாற்றம், பண தடுமாற்றம், செலவு பண்ணலாமா வேண்டாமா, கொடுத்தோம்னா செலவாயிடுமோ, கொஞ்சம் இறுக்கி பிடிச்சு போமா அப்படின்னு ஒரு குழப்பமான நாள் அப்படிங்கிறது இன்றைக்கி நாள் முழுதும் இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் முன்னேற்றம், சந்தோஷம், பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும், பிள்ளைகளால் சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள், இந்த குழந்தைகள் விளையாடுறதை பார்த்து ஆனந்தப்படுறதோ, அந்த குழந்தைகள் கதை கேட்கிறதோ, அந்த குழந்தைகள் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கிறதோ, ஒரு வழி கேட்கிறதோ, இந்த பேர குழந்தைகள் நெஞ்சில் எட்டி உதைக்கிறது தான் சந்தோஷமா, பெத்த பிள்ளையை தூக்கி சுமக்கிறது தான் சந்தோஷமா, அந்த குழந்தைகளுக்காக விட்டு கொடுத்து போகிறது தான் சந்தோஷமா அப்படின்னு நம்ம கூட ப்ரோக்ராமை பார்க்க விடாமல் இந்த ஐபிஎல் போட்டு குறுக்க பார்க்குறாங்களே, கத்திக்கிட்டே சந்தோஷமாக, சரி அந்த குழந்தைங்க சந்தோஷத்தை நம்ம சந்தோஷமாக நினச்சிப்போம் அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். விட்டு கொடுத்து
சந்தோஷப்படுவதற்கான ஒரு நாளாக இருக்கும். திடீர்னு உங்களுக்கு வச்சுருந்த காஃபியவோ டீயவோ, நீங்கள் உங்களுக்காக வச்சுருந்த ஸ்நாக்ஸையோ, உங்களுக்காக இருந்த உணவையோ, இல்லை அவங்க வந்திருக்காங்க நீங்கள் சாப்பிடுங்க, அடுத்து நான் சாப்பிட்டுக்கிறேன், இல்லை சேர்ந்து உட்கார்ந்து திடீர் உறவினுடைய வருகை, திடீர் நட்பினுடைய வருகை உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ரவுண்டு தான். ஏறின வாகனம் இறங்காமல் இந்த உங்கள் வண்டிக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அச்சச்சோ என்னை திருவாதையன், அச்சச்சோ என்னை சுத்தாதையன் அப்படின்னு இந்த ஸ்டீரிங்கும் கத்தும், ஆக்சிலேட்டரும் அழுவுன்னா பார்த்துக்கங்களேன். அப்போது வாகனத்திலேயே ரவுண்ட் அடிக்கிறதும், ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு நிறைய தடவை போயிட்டு வர்றதும், உங்கள் வாகனத்துக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னா அழுதுணுன்னா பார்த்துங்களேன், அந்த அந்த டயர் ரெண்டும் இன்றைக்கி பயங்கரமாக தேயும்னா வச்சுக்கோங்க. எரிபொருளுக்கான ஒரு விரயம். அப்போ இதெல்லாம் சந்தோஷம் தானே, இந்த ரவுண்ட் அடிக்கிறது, ரவுண்டு போகிறது, இந்த சுற்றி வரலாமா, இந்த இங்கே போயிட்டு வரலாமா, அங்கே போயிட்டு வரலாமா, போகும்போது எங்கே போக போகிறோம், வரும்போது எங்கேருந்து வரப்போகிறோம், இந்த சிந்தனைகள் பெரிய அளவுக்கு இருக்கும். உல்லாச பிரயாணம், சுகபோகத்திற்கான பிரயாணம், சந்தோஷமாக கெட் டுகெதர், அதாங்க இந்த பிக்னிக்கு, இந்த அவுட்டிங்கு, இந்த பக்கத்தில் தான், அந்த இவத்துண்ட தான், அந்த கிட்டத்தில் தான், போனோன்னே வந்துடலாம், வந்தோன்னே போயிடலாங்கிறது மிதுனராசி நேயர்களுக்கு சந்தோஷம் தரும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மாத கடைசி தான், கொஞ்சம் மிச்சம் சொச்சம், மிச்சத்தை என்ன பண்ணினேன், சுண்ணாம்பு தேய்ச்சி சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறது, இந்த வரவு செலவை சீர்பார்க்கிறது, பற்றாக்குறை, ஷார்ட்டேஜ். சார் ரீசார்ஜ் பண்ணணும் சார், மறந்துட்டேன் பார்த்தீங்களா, ரீசார்ஜுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இந்த ரீசார்ஜுக்கு முன்னாடி 7 மெசேஜ் அனுப்புகிறாங்க, 1 நிமிஷம் பத்தாதா, 2 நிமிஷம் பத்தாதா அப்படின்னு. இந்த அவுட் கோயிங்கு ஃபோனில் அவுட் கோயிங் இல்லைங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவுட் கோயிங்கிறது இன்றைக்கி ஜாஸ்தி இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அச்சோ இன்கம்மிங்னு நேற்று தானே சொன்னீங்க, ஆமாம் நேற்று இன்கம்மிங்னா இன்றைக்கி அவுட் கோயிங், அதானே சந்திரனோட ஸ்தானம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட வாத விவாதங்கள், கொஞ்சம் வம்பு கலாட்டாக்கள், பங்காளி சண்டை 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். ஆனால் கௌரவத்துக்கு குறைச்சலான விஷயங்கிறது கடகராசி நேயர்களுக்கு இருக்காது. சின்ன சண்டை இருக்கும், சின்ன சண்டை தான். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில், ஐயா செய்கிறத சொல்லிட்டேன், சொல்கிறத செஞ்சுட்டேன், இந்த 4ஆம் தேதி எப்போ தான் வரும், ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற நிலை சிம்மராசி நேயர்களுக்காக. நீங்கள் மட்டும் இல்லைங்க, மொத்த தமிழ்நாடுமே 4ஆம் தேதிக்காக ரெடியாக இருக்குது. இப்போவே அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன். குடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாக இருக்கும். பணத்துக்கான பஞ்சம்ங்கிறது தீந்துடும். பொருட்களுக்கான பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது அறவே வராது. மருந்து மளிகை மாத்திரையில் ரொட்டேஷனுங்கிறது சீராக இருக்க வேண்டிய அமைப்பு. எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே முடிஞ்சிடும். கல்வி நிலையங்கள்லேருந்து சுப செய்திகள், கல்விக்கான சுப செய்திகள், ட்ரைனிங், ஹெச்ஆர் டெவலப்மெண்ட்ஸ், அதே மாதிரி அப்ரைசல், இது போன்ற விஷயங்கள்லாம் சுபத்துவமான செய்திகள் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்துலலாம் நல்ல செய்தி உங்களுக்கு இன்றைக்கி மாலை நேரத்தில் வந்து சேரும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை சந்திரன் உங்கள் ராசியில் தானே இருக்கார். அப்போ நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய தருணம். உல்லாச பிரயாணங்கள், உல்லாச போகங்கள், சந்தோஷம், சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள், சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, பிளான் பண்ணாமல் எந்த காரியத்தையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு மேனவர்ஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங், எஸ்டிமேஷன், உக்காந்த இடத்துலேருந்து அடிக்கிறது, இருந்த இடத்துலேருந்து அடிக்கிறது, இந்த மக்கள் யார் பக்கங்கிறத தெரிஞ்சுக்கிறது. 4ஆம் தேதினா மக்கள் என் பக்கம்னு தெரிஞ்சுக்கிறத நிகழ்வு இன்றைக்கி கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. கணவன் மனைவி உறவில் அப்படி ஒரு சந்தோஷம், அந்யூன்யங்கள், சிரித்து பேசி மகிழ்கிறது, இந்த கோபதாபத்திற்கான இடத்த கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, புது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் சந்தோஷம் தர வேண்டிய நிலை, இந்த 4K குவாலிட்டி, கூகுள் குவாலிட்டி, இந்த டிஸ்பிளே குவாலிட்டி, அடேங்கப்பா தண்ணியில் பார்க்குற மாதிரி இருக்குது, இந்த கண்ணாடி இப்படியா நவரும் அப்படின்னு கண்ணாடி பொருட்களுக்குள்ளே வலம் வர வேண்டிய நிலை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு உணவு பொருளாவது பிரத்யேகமாக ஜில்லுன்னு சூப்புலேருந்து ஸ்மூதி வரைக்கும் அப்படி ரேஞ்சாகவே இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அது நீங்கள் வேணான்னு சொல்லி பழசை சாப்பிட்றேன்னா கூட வேண்டாம் அப்படின்னு அதிலிருந்து அடுத்த நிலை கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, பேசும் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக போக வேண்டிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நிலை. இந்த யானைக்கு புத்துணர்வு முகாம் வந்துச்சோ இல்லையோ, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி புத்துணர்வு முகாம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இந்த புத்துணர்வு முகாமில் ஒரு அவச்சொல், ஒரு கேலி கிண்டல், ஒரு நக்கல் நையாண்டி, பொறுப்பை விட்டுட்டு யாராவது இப்படி இருக்கலாமா? குடும்பம்ங்கிறது எப்பேற்பட்ட பொறுப்பு, இப்படியா திரியிறது? துலாம் ராசி நேயர்களே பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கி கண்டிப்பாக வந்துடும். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், கவனக்குறைவான விஷயங்கள், ஃபோனில் சார்ஜ் இருக்காது, மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணாமல் விட்டுருவீங்க. அதே மாதிரி அடுப்பில் ஏதாவது வச்சுட்டு பார்க்காம கூட விட்டுருவீங்க பெண் ராசி நேயர்களாக இருந்தால்.
வாகனத்தில் எரிபொருள் பற்றாக்குறை அப்படிங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்காக இன்றைக்கி இருக்கும். ஆமாம் சார் ஃபியூவல் பத்தலை அப்படின்னு இந்த கூகுள் பே ஸ்கேனர் சமயத்தில் வேலை செய்யாது, சர்வர் டவுன்னு வரும். இன்றைக்கி துலாம் ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் சர்வர் டவுனாக தான் இருக்குது. சந்திரன் உங்களுக்கு பின்னாடி தான் நிற்கிறாரு, முன்னாடி வரல. முன்னாடி வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஞாபக மறதி, அலைச்சல், பொருட்களை காணா போட்டுட்டு தேடுறது, பஞ்சாயத்து தலைவர் தான் அணுங்கோ. இந்த ஒரு குழந்தை இருந்துட்டா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 2-3 குழந்தைங்கள்லாம் இருந்தால் அம்பையர் வேலை, ரெஃப்ரி வேலை, பஞ்சாயத்து தலைவருங்கிற பொறுப்பெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தான் வரும். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு நிலைங்கிறது உங்களுக்காக இருக்கும். பெரிய சாதனை அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. திடீர் தன ஆதாயங்கள், டக்குன்னு பேசுவாங்க, உடனே கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஐயா நான் ரெடி, நீங்கள் ரெடியான்னு கேட்க வேண்டிய நிலை உங்களுக்காக இருக்கும். நீங்கள் எப்போவுமே சர்வீஸ் கொடுக்கறதுக்கோ ஒரு பொருள் சார்ந்தோ ஒரு ப்ராடக்ட் சார்ந்தோ ரெடியாக தான் இருப்பீங்க. கிளம்பணுமா அதுக்கும் ரெடி, உக்காந்து பேசணுமா அதுக்கும் ரெடி, சண்டை போடணுமா அதுக்கும் நான் ரெடி அப்படின்னு நான் ரெடி நீங்கள் ரெடியாங்கிறத அடுத்தவங்களை பார்த்து கேட்க வேண்டிய அமைப்பு விருச்சிகராசி நேயர்களுக்காக உண்டு. யார் எப்போ என்ன கண்டிஷனல் அக்ரிமெண்ட் சொன்னாலும் சரி, கண்டிஷனல் டேர்ம் போட்டாலும் சரி, இன்ஸ்டன்ட் காஃபி கேட்டாலும் இன்ஸ்டன்ட் டீ கேட்டாலும் இன்ஸ்டண்ட்டாக கொடுக்க வேண்டிய அமைப்பு நிச்சயம் இருக்கும். 10 விரல்லையும் இன்றைக்கி மேஜிக் வச்சுருப்பீங்க, 10 விரல்லையும் வித்தை வச்சுருப்பீங்க. பம்பரமாய் சுழன்று காரியம் முடிக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு, ஒரு லாஸ்ட் மினிட் ரஷ். ஆமாம் சார் அப்பா ஏன்னா இந்த கடைசி நிமிஷத்தில் அப்பாடா அப்படின்னு இந்த க்யூவில் நிற்கிறது. ஆமாம்ல, க்யூவில் நிற்கும் போது தான் அந்த ராசி பலன் பார்க்குறீங்களோ. ஆமாம் சார், இன்றைக்கி கொஞ்சம் கூட்ட நெரிசலில் காத்திருக்க வேண்டிய அமைப்பு. அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டு, வெயிட்டிங் அப்படிங்கிறது கால் வெயிட்டிங், ஹால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங். நானும் எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறேன், திருப்பி கூப்பிடுறாங்களான்னு பாருங்கள். பொறுப்பில்லாத ஆளாக இருக்காங்க கார்த்திக் சார் அப்படிங்கிறது. இன்றைக்கி பொறுப்பில்லாத ஆட்களுடன் நாள் அப்படிங்கிறது இருக்கும். நம்மிடம் வேலை செய்பவர்கள், நமக்காக பணிபுரிபவர்கள், நம்மை தேடி வருபவர்கள், இவங்க எல்லோரும் கொஞ்சம் பொறுப்பில்லாமல் தான் இருப்பாங்க. அந்த பொறுப்பை பருப்பாக நம்ம எடுத்து வேக வச்சு கடைய வேண்டியது நம்மளோட பொறுப்பு இல்லை. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பூர்ண கும்பம் முதல் மரியாதை, சந்தோஷம், கௌரவம் பெரிய அளவுக்கு பேசப்படும். நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் இன்றைக்கி மாலை நேரத்தில் உங்களுக்கு கையெழுத்தாக போகுது. ஃபோனில் அமௌண்ட் ஹேஸ் பீன் கிரெடிட்டட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், சக்ஸஸ்ஃபுல்ங்கிற செய்தி வரும், ஃப்ளாப்புங்கிற செய்தி வராது. அதே மாதிரி சவால்களை காரியம் விட்டு ஒரு சேலஞ்சிங்கான டேவாக இன்றைக்கி இருக்கும். அந்த சேலஞ்சில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. ஆடை அணிகள், ஆபரண சேர்க்கை, பிரயாணங்கள் சுகமாகும், பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், சந்திப்புகள். நீ நடந்தால் நடை அழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகு. அழகுங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு. வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், பிராண்டட் ஐட்டம்ஸை பற்றி காதில் கேட்கக்கூடிய நிலைகள், பிராண்டட் ஐட்டம்ஸை விசாரிக்க வேண்டிய தருணங்கள். அடேங்கப்பா இன்றைக்கி என்னவோ ஏசி இந்த தூக்குது காரில் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய நிலை மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஆமாம் சார் மாத கடைசி தான், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன், அமௌண்ட் வந்துருமா, கொஞ்சம் சீட்டை நல்லா பார்த்து எடுத்து சொல்லுங்கள். எனக்கு மட்டும் ஒரு 4-5 நாளாக சரியாகவே சொல்லலை. சந்திரனோட ஸ்தானம் சரியாக இல்லை. 10ஆவதுக்கு உங்கள் ராசியிலே இருக்கிற ராகு எப்படா உங்களை தடை சொல்லலாம் அப்படிங்கிறத, குறை சொல்லலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கார். எப்படியாவது மனைவி கிட்ட நல்ல பேர் வந்துடாதா, நல்ல புருஷன்னு சொல்ல மாட்டாங்களா, எப்படியாவது கணவன் ஆகான்னு ஒரு வார்த்தை பாராட்டிட மாட்டாரா, இப்படின்னு ஏங்கிட்டு இருக்க மனைவிக்கும் தடுமாறிட்டு இருக்க கணவனுக்கும் இன்றைக்கும் அது நடக்காது அப்படின்னா, அப்போ பணம் வராது சார், பெரிய கல்லாக போட்டுட்டீங்க, தாமதம் ஆகுங்க, வராமல் போகாது, கொஞ்சம் டிலேவாகி வர வேண்டிய அமைப்பு. யார்கிட்டையாவது எக்ஸ்கியூஸ் கேட்கறது, ஒரு தவணை சொல்வது, இன்றைக்கி பண்ணுற காரியத்தை கொஞ்சம் தள்ளி போட்டு செய்யலாமான்னு நினைக்கிறது கும்பராசி நேயர்களுக்காக பெரிய அளவுக்கு இன்றைக்கி நாளில் காணப்பட்டு வருது. ஆனால் உங்கள் மரியாதைக்கோ உங்கள் நல்ல பேருக்கோ ஒரு ஆபத்து வந்துடாது. நீங்கள் தான் சொன்ன சொல் தட்டாத பிள்ளையாச்சு இல்லையா, சொன்ன சொல் தட்டாமலே இருப்பீங்க. அடித்தாலும் வாங்கிப்பீங்க, கொடுத்தாலும் வாங்கிப்பீங்க, திட்டினாலும் வாங்கிப்பீங்க. அப்போ எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மனோபக்குவம் இன்றைக்கி கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் தான். மூஞ்சிக்கு நேராக பேசுங்க, எதாக இருந்தாலும். முடியும் சொல்லுங்கள், முடியாது சொல்லுங்கள், ஆகும் சொல்லுங்கள், ஆகாது சொல்லுங்கள், வேகும் சொல்லுங்கள், வேகாது சொல்லுங்கள் அப்படின்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அடிக்க வேண்டிய தருணங்கள். இந்த இங்கே அடித்தா அங்கே வலிக்கும்னு சொல்கிறது, இங்கே அடித்தா இங்கே தாண்டா வலிக்கும், இங்கே அடித்தா அங்கே எப்படி தான் வலிக்கும்னு கேட்குறது தெரியுது. டெக்னிக்கு, அந்த டெக்னிக் தான் இன்றைக்கி மீனராசி நேயர்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸ்ட்ராட்டஜி, ஆமாம் சார் தெரியுது சார், நேக்கா அப்படியே பேசியே காரியத்தை சாதிச்சிட்டோம் அப்படின்னு. பிரயாணங்கள் சுகமாகும். ஒரு டிக்கெட் கண்டிப்பாக புக் பண்ணுவோம், அது சக்ஸஸ் ஆக வேண்டிய அமைப்பு. ஈவன் வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தால் கூட டெஃபினட்டாக கன்ஃபார்ம் ஆகிடும். துணிஞ்சு தைரியமாக புக் பண்ணுங்கள். நல்ல 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 சகுனம், அதே மாதிரி நல்ல சந்திப்புகள், திடீர் அரவணைப்புகள்,
பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய நிலை அப்படிங்கிறது மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோட வருகை, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களுடைய பெருமிதம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். மணி டிரான்சாக்ஷன்ஸ் ஸ்மூத்தாக இருக்கும். கிளைண்ட்டுகளோட கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது மீனராசி நேயர்களுக்காக பெரிய அளவுக்கு இன்றைக்கி நாளில் பார்க்கப்படும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரர் மனத்தில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, வயலூர் முருகனை உடனழித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.